ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ், ஒரு படம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டிசைன் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு வெட்டிங் ஆல்பமோ ஏதாவது பண்ணும்போது, இல்லை ஒரு ஃப்ளெக்ஸு ஏதாவது பண்ணும்போது அதுக்குள்ளே பேக்ரவுண்டு ரெடிமேடாக இல்லாமல் நம்மளாக ஒன்று ரெடி பண்ணுறோம். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பீச்சு, இந்த சீனரி எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம ஒரு கோவில், சில இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி அதில் நம்ம டெக்ஸ்ட்டு வேணுன்னா இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இல்லை பொண்ணு மாப்பிள்ளை படம் போடணும் ரெடி பண்ணோம்னா அந்த இமேஜை, இந்த பேக்ரவுண்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த போர்ஷன், இந்த டாப்பில் உள்ள போர்ஷன் இது ஒரு வெளுத்து போன மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த டாப்பில் உள்ள போர்ஷனை மட்டும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணுற மாதிரி இதை மாதிரி தனியாக க்ராப் பண்ணிவிட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே தனியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த இதை மட்டும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதை நான் நம்ம அந்த பர்ன் டூல், டாட்ஜ் டூல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு இதை எல்லோ கலர் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பிரைட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பளிச்சுன்னு காலையில் நல்லா அந்த உதய சூரியன் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது பாருங்கள். இப்போ இது நம்ம நார்மலாக இப்படி இருந்ததை இந்த மேல் போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கலர் மாற்றி ஒரு கடல் மேலே, கடற்கரை ஓரமாக சூரியன் உதித்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் இதில் ஒரு கோயிலோட கோபுரத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொண்டு இதில் வைக்கிறேன். இது நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணதை நான் இந்த இடத்துல எங்கே வேணுமே அங்கே கொண்டு இதை வச்சுட்டேன். இது நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கோபுரம் இருக்குன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் கோபுரம் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது மாதிரி நீங்கள் அந்த படத்தை கட் பண்ணிக்கங்க. இந்த கீழே மட்டும் ஃபெதர் கொடுத்துருக்கேன், லைட்டாக ஃபெதர் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு இமேஜ். இது ஒரு விளக்கு. சும்மா நம்மளாக ஒரு டிசைன் கொடுக்குறது தான். நம்ம அந்த இடத்துல என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஒரு மணிக்கூண்டு என்னென்ன வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு அடுத்தது கீழே இந்த இடத்துல ஏற்கனவே இந்த கோயிலோட இது இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு புல் தர மாதிரி இது நான் வேறு ஒரு புல்லுலேருந்து இந்த போர்ஷனை மட்டும் மேலே லைட்டாக ஃபெதர் கொடுத்து கட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்து நமக்கு விளக்கு வச்சாச்சு, ஃபெதர் வச்சா இது புல் தர போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு மரக்கிளை தெரிகிற மாதிரி இதுவும் வேறு ஒரு படத்துலேருந்து நான் கட் பண்ணது. இல்லைனா இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் நிறைய இருக்கும். அதில் நீங்கள் அந்த பிஎன்ஜி ஃபைலாக செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு இல்லாமல் அதே கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. அது மேக்ஸிமம் இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் அது மாதிரி படங்களாக பார்த்து நீங்கள் ட்ரீ, லீஃபு, பிரான்ச்சு அப்படின்னு போட்டிங்கன்னா இது மாதிரி வரும். அது நீங்கள் வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்களே கொண்டு எதாவது கட் பண்ண வேண்டியதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை அதே கட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொண்டு நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த விளக்கம் அதே போல் தான் நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே மேக்ஸிமம் கூகுள்லேருந்து எடுக்கும்போது பிஎன்ஜி ஃபைலு ஹை ரெசல்யூஷன் ஃபைலாக எடுங்க. வாட்டர் மார்க் இல்லாத படங்களாக எடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சுட்டேன். இப்போ அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு செடி, கொடி அது மாதிரி ஒரு டிசைன் அழகாக கொண்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினலாக ஒரு ஃபோட்டோ, அங்கே போய் ஒரு ஃபோட்டோவை எடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா வித்தியாசம் தெரியாதபடிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் யாராவது பொண்ணு மாப்பிள்ளையோ இல்லை எதுனாலும் இந்த இடத்துல படத்தை வச்சுக்கிட்டு அது என்ன தலைப்போ டைப் பண்ணி பேர், டேட்டு அதெல்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பேக்ட்ராப்க்கோ, ஃப்ளெக்ஸுக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தோட கவர் பேஜ் போடுறதுக்கோ அதுக்கு யூஸ் ஆயிரும். இப்போ இதில் நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இதில் கட் பண்ணுறது தான். கட் பண்ணுறது பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணணும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி பிஎன்ஜி ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு போக பார்ட்டி அவங்க பொண்ணு மாப்பிள்ளை படம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன்.
அந்த படத்தை வந்து நீங்கள் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே அது மாதிரி வரும்போது தான் இந்த எலிப்டிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பொண்ணு படம் இருக்குது, அதே மாதிரி மாப்பிள்ளை படம் பக்கத்தில். இதுக்கு மேலே வந்து நீங்கள் இங்கே என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கிட்டு இங்கே அவங்க பேர், டேட்டு இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளெக்ஸோ இல்லை பேக் ட்ராப்போ ரெடி ஆயிரும். இல்லை இந்த பொண்ணு மாப்பிள்ளை படத்தையே நீங்கள் இது மாதிரி கட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபுல் இமேஜாக இங்கே வச்சு இதோட மெர்ஜ் பண்ணி கலரை கீழே ஃபெதர் கொடுத்து மெர்ஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பார்க்க அழகாக தெரியும். உங்களுக்கு பார்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிசைன்ஸ்லாம். இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் கலர் ஒர்க்கு நம்ம ஃபோட்டோஸ்க்கோ இல்லை ஆல்பம், பேக்ட்ராப்பு, ஃப்ளெக்ஸு அதுக்கெலாம் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலது இது மாதிரி ரெடிமேடே இருக்குது, டிசைன்ஸ்லாம் இருக்குது, அது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெறும் இந்த பேருங்களையும் பொண்ணு மாப்பிள்ளை படத்தை மட்டும் சேர்த்து நீங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை நீங்களே க்ரியேட்டிவாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த கோயில் படம் இருக்குது, இந்த கோயில் படத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒயிட்டாக தெரியுது, இப்போ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாட்ஜ் டூலு, பர்ன் டூல்லாம் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி லைட்டாக அதுக்கு மேலே தேய்ச்சி விட்டு நீங்கள் அதை கலர் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஒயிட்டாக காட்டுதா. இப்போ நீங்கள் அதிலே இந்த டூலு பர்ன் டூல் இருக்குதுன்னா பர்ன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸ்பாஞ்சு இல்லை அது டோட்டலாகவே நீங்கள் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கே நான் இந்த ப்ளூ இருக்குல்ல, இது வந்து நான் வேறு ஒரு கலர் மாற்றிக்கிட்டு அதை வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று வச்சுக்கிட்டு கொடுத்திங்கன்னா அந்த இது வந்துடும். இப்போ இதை போயிட்டு நீங்கள் இந்த ஒப்பேசிட்டி இங்கே இருக்குது பாருங்கள், அதில் வந்து குறைச்சிங்கன்னா இந்த கலருக்கு மட்டும் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த எல்லோ சேர்த்த மாதிரி அதில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் அந்த இடத்துல ஃபில் ஆகும். இப்போ அங்கே எல்லோ இருக்குனால எல்லோ வருது, ஏன்னா ப்ளூனால ப்ளூ சேர்ந்துக்கும். இல்லை நீங்கள் அங்கே சூரிய உதயம் இருக்கிறதுனால ரெட் கலர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் கொடுத்துங்க. இது மாதிரி நீங்கள் அதோட கலரை மாற்றிக்கலாம். இல்லை இது இல்லை இப்படி வேண்டாம், இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த கோயில் படத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் நம்ம இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், அதில் போனீங்கன்னா இந்த கலர் இதுக்கு பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கலரை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அது கலர் ஒன்று மாறுது பாருங்கள், என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ இது வேறு கலர் மாறிடுச்சு. இது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு இமேஜ் பேக்ட்ராப்பு இல்லை பேக்ரவுண்டு ரெடி பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். இது மாதிரி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவை பொறுத்து தான், உங்கள் ஐடியா படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிற படத்தை வச்சே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்படி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த படத்தை கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சிஸ்டத்தில் வச்சுருக்கீங்க, சிடி கிடி இருக்குன்னா அதுலேருந்து எடுத்து கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி. அடுத்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.